சந்தன மரமா முட்செடியா? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாயிருக்கிறோம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு எதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கின்றோம். இவைகளை நடப்புகிறதற்கு எவன் தகுதியானவன்? 2 கொரிந்தியர் 2:15-16. மரங்களிலேயே மதிப்புக்குரிய உயர்வான மரமாக கருதப்படுவது சந்தன மரம். காரணம் என்னவெனில் அதனுடைய நறுமணம். ஏன் அது நறுமணம் தருகிறது எனில் அதனுடைய தன்மைகளினால். அதனுடைய வேரானது பக்கத்து மரங்களின் வேர்களோடு பின்னி பிணைந்து தனக்குரிய சத்துக்களை எடுத்துக்கொள்ளும். அதேவேளை அந்த மரங்களுக்கு தீங்கிழைக்காது. எப்போதும் அதன் அருகில் நிற்கும் மரங்கள் பசுமையாகவே காட்சியளிக்கும். ஆனால் மரங்களில் முட்செடியானது யாரும் விரும்பாதது. காரணம் அதன் தன்மைதான். முட்செடி தன் அருகிலே வேறு எந்த மரங்களையும் வாழ விடாதபடி தன்னுடைய கிளைகளை பரப்பி விரிய செய்து கூர்மையான முட்களினால் நெருக்கி அழித்து போட்டுவிடும். ஆகவேதான் முட்செடி இருக்கும் இடத்தில் வேறு எந்த செடியையும் மரத்தையும் காண இயலாது. அதனாலே முட்செடியை யாரும் விரும்புவது கிடையாது. 2 கொரிந்தியர் 2:10-17 வரை உள்ள திருமறை பகுதியில் பவுலார் கொரிந்து சபைக்கு தங்களை குறித்து சொல்லும்போது, கிறிஸ்துவில் ஆழமாய் வேறு கொண்ட நாங்கள் சந்தன மரத்தை போல எல்லாருக்கும் நற்கந்தமாயிருக்கிறோம் என்கிறார். இன்று நாம் எப்படி காணப்படுகிறோம்? கிறிஸ்துவை உடையவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் நம் வாழ்வு மற்றவர்கள் மத்தியில் நறுமணம் வீசுகிறதா அல்லது நாற்றம் எடுக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள் வாழ்வு இன்று நாற்றம் எடுக்கும் நிலையில்தான் காணப்படுகிறது. காரணம் கிறிஸ்துவில் ஆழமாய் வேர் கொள்ளாமை. கிறிஸ்துவில் ஆழமாய் வேறு கொண்டு சந்தன மரத்தை போல நாமும் கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.